إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. தென்னிந்தியாவின் பிரபல ஆலிமான பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, தற்கொலை செய்து கொண்டவருக்காக பிரார்த்திக்கலாமா எனும் கேள்விக்கு அவர் பதில் வழங்கி இருக்கின்றார். அதனை முன்வைத்து இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே நண்பர் ஒருவர் தற்கொலை பற்றிய இவரது தீர்ப்பு சரியானதா என்று கேள்வி தொடுத்துள்ளார். சதகக்கும் வஹுவ ضالٌ வமுதில், தானும் வழிகெட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற பி ஜெயினுல் ஆபிதீன் என்ற இந்த ஆலிமுடைய இந்த ஃபத்வா, இது விடயத்தில் அவர் உங்களுக்கு சரியானதையும் உண்மையையும் கூறியிருக்கின்றார். ஆனால் அவர் தானும் வழிகெட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற ஒரு ஆலிமாக இருக்கின்றார். குர்ஆன் சுன்னா என்ற படைத்தவனால் வானிலிருந்து இறக்கப்பட்ட நேர்வழி, அதுதான் இஸ்லாமாகும். குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்புத்தான் இறுதியான உறுதியான தீர்ப்பாகும். தற்கொலை செய்கின்ற மனிதனை பொறுத்தவரையில் இங்கு பி ஜெயினுல் ஆபிதீன் கூறுவது போன்று அவர் நிரந்தரமாக என்றென்றும் நிலையாக நரகில் இருப்பார் என்பது படைத்த அல்லாஹ்வின் நபி மூலம் தரப்பட்ட தீர்ப்பாகும். அந்த தீர்ப்பைத்தான் இவர் கூறுகின்றார். அதே நேரம் தற்கொலை செய்த ஒருவனை முஸ்லிமாகவே கருதாத நபி அவர்கள் தற்கொலை செய்தவருக்காக தொழுகையை கூட நடத்தவில்லை. இவ்வாறு இருந்தாலும் மனிதன் என்ற ரீதியிலே படைத்தவனிடம் ஏதாவது ஒரு மன்னிப்பு கிடைத்துவிடக் கூடாதா என்ற மன ஆதங்கம் ஒவ்வொரு முஸ்லிமினது உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இது நபிமார்களின் பண்பாகும். அதன் அடிப்படையில் தற்கொலை செய்பவர் நிரந்தர நரகவாதி என்பதை ஏற்கின்ற இவர் ஒரு சிறிதளவேனும் அதிலே இடம்பாடு இருக்கின்ற நிலையில், அதாவது தற்கொலைக்கான காரணம் அங்கிருந்தாலும் ஒரு சில வேளை வெறும் பயம் காட்டுவதற்காக, தற்கொலை செய்வதற்காக அல்ல, பயன் காட்டுவதற்காக செய்யப்பட்டிருக்கலாம் என்ற நிலையிலே, அந்த நேரத்தில் கூட இப்படி இருந்தால் மன்னித்து விடு எனும் அளவிற்கு எப்படியோ அந்த மனிதர் நரகிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வை மதித்து இந்த ஆலிம் பதில் வழங்கியிருக்கின்றார். அதே நேரம் இவரது வழிகேட்டிற்கு ஒரு உதாரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மர்மையிலே தந்தைக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள் என்று புகாரியில் உள்ள ஹதீஸை மறுத்து இவருடைய குஃப்ரான கொள்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அங்கு மட்டும் இவர் இங்கு கூறுகின்ற நியாயத்தை புறக்கணித்து உண்மையான ஹதீஸை மறுத்து குஃப்ரிலே பயணிக்கின்றார். அவர் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு நாம் கூறுகின்றோம். நேர்வழியிலே அவர் இணைவார் என்றால் அது அவருக்கும் நலவாக இருக்கும், அவரை நம்பி குஃப்ரிலே பயணிப்பவர்களுக்கும் நலவாக இருக்கும். முடிந்தவர்கள் இந்த பதிவை அவரிடம் ஒப்படைத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் குறிப்பாக அவருக்கான அழைப்பை எத்தி வையுங்கள். எப்படியோ இந்த மனிதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தவன் ஷைத்தான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது பற்றி நபியிடம் வினவிய போது நபி அவர்கள் கூறினார்கள், அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பெரும் பொய்யன் என்று. இதே போன்றுதான் பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் இங்கு கூறி இருக்கக்கூடிய சட்டம் வஹீயின் ஒளியிலே மிகச் சரியானதாகும். ஆனால் இந்த மனிதர் தானும் வழிகட்டு பிறரையும் குஃப்ரிலே அழைத்துச் செல்லுகின்ற
மிகவும் எச்சரிக்கை அடைய வேண்டிய ஒரு மனிதர் ஆவார். எனவே தற்கொலை விடயத்தில் இந்த மனிதர் கூறியது வஹியாகும். ஆனால் இந்த மனிதருடைய கொள்கை நேர்வழியிலிருந்து தானும் வழிகட்டு மக்களை குஃப்ரிலே அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரும் அவர் சார்ந்தவர்களும் நபியின் காலத்து சுவனம் செல்லும் கூட்டமைப்பாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே அவர்கள் இணைய வேண்டும், நேர்வழி பெற வேண்டும். இருந்தாலும் தற்போது இருக்கின்ற அவரது கொள்கையிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற முக்கிய விடயத்தையும் இங்கு பதிவு செய்து விடுகின்றோம்.